எல்லார மாதிரி கல்யாணம் முடிஞ்ச உடனே கையோட குழந்தை பெற்றுக்காம இல்லை நம்ம ஒரு 3-4 வருஷம் தள்ளி வச்சிடலாம். ஏன்னா குடும்பம் ரொம்ப பின்தங்கி இருக்கு. நம்ம அந்த பொருளாதாரத்தில் முன்னேற்றணும். அதனால நமக்குன்னு இப்போ குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சம்பாதிக்கிற ஒரு ரூபாய் நம்ம குழந்தைக்காக சேர்த்து வைக்கணும், நமக்காக எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுயநலம் வந்துடும். அதனால நம்ம அந்த சுயநலம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு 3-4 வருஷம் குழந்தை பெற்றுக்காம இருக்குதான் நல்லது சொல்லிட்டு பண்ண ஒரு காரியம். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரம்மா அவங்க குடும்பத்துக்காக ஒரு 3 வருஷம் அம்மா வீட்டில் இருந்து அவங்க அம்மா தம்பியெல்லாம் பார்த்துக்கிட்டது. இப்படியே ஒரு 7 வருஷம் ஓடிடுச்சுங்க. கடைசியாக எங்களுக்கு குழந்தை இல்லைன்றது ஒரு பெரிய குறையாகவே ஆயிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்மளோட கடமைகள்லாம் நம்ம முடிச்சிட்டோம், நமக்காக நம்ம வாழணும், நமக்காக நம்ம குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கோயம்புத்தூருக்கு போயிட்டு கண்டிப்பாக ஒரு 2-3 மந்த்தில் நம்ம பேபி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சென்னைக்கு வரப்போகிறோம் சொல்லிட்டு போனோம். ஆனால் அங்கே போனோடனே டாக்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அடுத்த மாதம்லாம் உங்களுக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆகிடாது, 1 வருஷம் ஆகலாம், 1.5 வருஷம் ஆகலாம், நீங்கள் இத்தனை வருஷம் தள்ளி வச்சதுனால நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அங்கே ஒரு குண்டு தூக்கி போட்டது. அதையும் தாங்கிக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன அவேர்னஸ்லாம் நம்ம அங்கே பண்ணிவிட்டு கோயம்புத்தூரில் இந்த பிளட் டொனேஷன் பற்றி பேசுகிறது, சிபிஆர் முதலுதவி பற்றி பேசுகிறது, சைல்டு மேரேஜ் பற்றி பேசுகிறது, இதெல்லாம் முடிச்சுட்டு அப்பயும் பேபி கன்ஃபார்ம் ஆகலை. சென்னைக்கு நம்ம ஒரு வீடு லீஸுக்கு எடுத்து இங்கே நம்ம கண்டிப்பாக பேபி கன்ஃபார்ம் ஆகிடும், ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண போகிறோம், இங்கே நம்ம சந்தோஷமாக வாழ போகிறோம் சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக நாங்கள் லீஸுக்கு எடுத்த வீடு பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பணம் போனதும் இல்லாமல் மன உளைச்சல் கொடுத்தது அந்த ஹவுஸ் ஓனர் மறக்கவே முடியாதுன்னு வச்சிங்களேன். அதெல்லாம் கொஞ்சம் நிஜமான மன உளைச்சல் இல்லை. கடைசியாக அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இல்லை, நீங்கள் 2 பேரும் சொல்லிட்டாரு. அத்தனை நாள் கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சாரு. எனவே நல்லபடியாக அவருக்கு வீட்டை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, இதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பாக நமக்கு குழந்தை பிறக்கும் சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ மன உளைச்சல், இவ்வளோ வேதனை எல்லாம் தாண்டி நம்ம முடிஞ்ச வரைக்கும் போல்டாகவும் முடிஞ்ச வரைக்கும் அதை எதிர்த்தோம், நம்ம போராடினங்க. ஏன்னா நம்ம எந்த தவறும் பண்ணல, அவங்க குடும்பத்துக்காக வாழ்ந்தோம், குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம். அது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. இதுக்கப்புறமாவது நமக்காக நம்ம வாழும்போது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும், அந்த நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். அதே மாதிரி எங்களுக்கும் இந்த ஓவலேஷன் கிட்டு, அதுக்கப்புறமா இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு, இதெல்லாம் அதுக்கப்புறமா தான் தெரியவே வந்தது. ஆனால் எங்களால் நிறைய இடத்துக்கு போக முடியல, நிறைய ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. எங்களை யாரும் வேணாம்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் 7 வருஷம் 8 வருஷன்றது ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சுல்ல. அதனால் நாங்களே கொஞ்சம் விலைக்கு நிற்கிறது, இல்லை இல்லை வேண்டாம் நாங்கள் வரலன்னு சொல்கிறது, இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது தானே. அதுதான் எங்களுக்கும் நடந்தது. ஏன்னா சமுதாயம் எதுக்காக நீங்கள் குழந்தைய தள்ளி வச்சிங்க, நீங்கள் என்னென்ன சாதிச்சிங்க, அந்த கேள்வியெல்லாம் கேட்காதுங்க. கேட்குற ஒரே கேள்வி, கல்யாணம் முடிஞ்சதில்ல, குழந்தை எங்கே, ஏன் இன்னும் குழந்தை பிறக்கல, அதுக்கு பதில் சொல்லு, அதுக்கு பதில் இருக்கா, இப்படி தான் கேள்வி கேட்கும். அதுக்கான பதில் எங்ககிட்ட அப்போ இல்லை. இதுவே நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான், அதை தான் நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். இது மறக்க முடியாத ஒரு சம்பவன்றதுனால கண்டிப்பாக நம்ம பதிவு பண்ணி வைக்கணுன்றதுக்காக. ஏன்னா இதை நான் ரொம்ப எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் எங்களுக்கு நடந்தது. ஃபஸ்ட் டைமாக இது வரைக்கும் நெகட்டிவ்னு எங்களுக்கு காமிச்சதில்லை, ஏன்னா நாங்களும் டெஸ்ட் பண்ணதில்லை. அதே மாதிரி எங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததே இல்லை. பேபி கன்ஃபார்ம்ன்றதே நாங்கள் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் கேள்விப்படுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைன்றதுனால அதை நம்ம கேப்சர் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக செக் பண்ணி பார்த்தோம் ஃபஸ்ட் டைமாக. அதே மாதிரி எங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆச்சுங்க. உண்மையை சொல்லணுன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு ரீசன் தள்ளி போகும், ஏதாவது இருந்துட்டு இருந்தது. இந்த முறை எந்த பெருசாக ட்ரீட்மெண்ட் இல்லை, கரெக்டாக அந்த ஓவலேஷன் பீரியட் பார்த்து நாங்கள் டாக்டர் கொடுத்த அட்வைஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டது, மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டது, அவங்க கொடுத்த அந்த விட்டமின் டேப்லெட், இந்த மாதிரி தான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாசிட்டிவ் தெரிஞ்சுது. இதை பார்க்குறதுக்கு நாங்கள் பல வருஷமாக நாங்கள் காத்திருந்தோங்க. உண்மையாக சொல்லணுன்னா நிறைய இழப்புகள், நிறைய அவமானம், நிறைய கஷ்டம், நிறைய மன உளைச்சல் எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த ஒரு பேபி கன்ஃபார்ம் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட பேபி கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப சாதாரணமாக நடந்துடும். ஆனால் நிறைய விஷயங்களெல்லாம் நம்ம செஞ்சுட்டு சாதிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சொன்னால் கூட அதோட சீக்கிரம் நடந்துடாதுங்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை என் அம்மா இருந்து தான் சொல்லியிருப்பேன், ஆனால் அவங்க இல்லை. அதனால் என் வீட்டுக்கார அம்மா என் அம்மாவை கூப்பிட்டு நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் ஃபோனில் சொல்கிறதுக்கு பதிலாக நான் அவங்கள நேரில் கூப்பிட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக அவங்கள வர சொன்னாங்க. அவங்களோட அம்மா, அவங்களோட தம்பியோட ஒய்ஃப் எல்லாமே. அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். சரி, முதல் முறையாக நம்ம கன்சீவ் ஆகிருக்கோம், இப்போ நம்ம அம்மா கிட்ட சொல்ல போகிறோம். நம்ம அம்மா அது
எப்படி பார்க்க போகிறாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்களும் ரொம்ப நாள் கேட்டே இருந்தாங்க, ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷமாக, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்ட்டு. அதனால் வந்து அவங்க முகத்தில் வந்து நம்ம இந்த சந்தோஷத்தை பார்க்கணும், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால நான் வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் நான் வந்து கேமரா வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணேன். சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா அவங்க எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்னே தெரியல. அவங்க ஸ்வீட்டு கொடுத்தாங்க, அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் அவங்க தம்பிக்கு வந்து ஸ்வீட் கொடுத்து சொன்னாங்க. ஆனால் அவங்க தம்பி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார், மச்சான். அதுக்கு அவங்களுக்கு புரியல, ஸ்வீட்டை மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. சுகர் பேஷண்ட்டு ஸ்வீட்டு கொடுக்குற பொண்ணு எதுக்குன்னு கூட கேட்கல, ஸ்வீட்டு மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து போயிட்டு சொன்னாங்க அந்த அம்மா என்னன்ட்டுன்னா, அம்மா நான் வந்து மாசமாக இருக்கேன், நீ வந்து பாட்டி ஆக போகிறேன்ட்டு பாருங்கள், தலையை மட்டும் ஆட்டிட்டு அமைதியாக இருப்பாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா என்ன ரியாக்ஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தா. பட் எனிவே ஆனால் அது ரொம்ப சந்தோஷம் அவங்கள பொறுத்தவரையில். அவங்களுக்கு அது சந்தோஷம். என் வீட்டுக்கார அம்மாவுக்கு, என் குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்ட வந்து நான் நேரில் சொல்லி அவங்க முகத்தில் அந்த சந்தோஷம் பார்க்கறது தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, மச்சான் என்ன பண்ணாருன்னா, நான் வந்துட்டு உடனே என் வீட்டுக்கார அம்மா போய் கூப்பிட்டு வரேன் சொல்லிட்டு, அவங்க ஒய்ஃப் வந்து மேலே தான் இருக்காங்க, நான் போய் சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மேலே போய் கூப்பிட்டு வந்தார். சரி நம்ம வந்து எதுவுமே சொல்ல வேணாம்னு சொல்லி நான் கொடுக்குறேன் ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ஸ்வீட்டு கொடுத்த உடனே ஓ அப்படியா குட் நியூஸ் தான் சொல்லிட்டு உடனே கங்க்ராட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்துச்சுங்க அந்த சமயத்தில் எங்களுக்கு. இதை வந்து சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தை இல்லை, அதை அந்தளவுக்கு நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதே சமயத்தில் நாங்கள் வந்துட்டு அதை எப்படி நான் வந்து இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு ரெக்கார்டு ஒன்று நான் வந்து ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். அந்த ரெக்கார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இதை நம்ம அடுத்ததாக இமிடியேட்டாக நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம், இதுதான் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ண போகிறோம்னு சொல்லி வச்சுருந்த வீடியோ அது. நான் அந்த வீடியோ இங்கே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால், நிம்மி வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் கன்சீவ் ஆகிருக்கு, மாசமாக இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம வந்து டாக்டர்கிட்ட இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அதனால் ஃபஸ்ட் டைமாக வந்து டாக்டர்கிட்ட போகிறோம். எதுக்காகன்னா பேபி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர்கிட்ட போனதில்ல, வேறு ஒரு ரீசன் போயிருக்கோம். பட் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு செக்கப்னே சொல்லணும். அதை வந்து நம்ம ஒரு கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம் மெமரிக்காக. ஸோ டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்றத அடுத்ததாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. அதே சந்தோஷத்தோடு நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக உடனே வந்து நாங்கள் வந்து முழுகாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறதுக்கெலாம் ஓடிட்டோம் வேகமாக. டாக்டர்கிட்ட போனோம். ஆனால் அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய தாங்க முடியாத ஒரு நியூஸுங்க. ஏன்னா இல்லை, இது 3 மாதத்தில் வந்து இந்த குழந்தை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது, ஏன்னா ஹார்ட் பீட் இல்லை, அதனால் வந்து நம்ம அபார்ஷன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது வந்து என்ன எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறதுனே தெரியல. இத்தனை வருஷம் கழித்து நமக்கு கிடைச்ச ஒரு குட் நியூஸ் வந்து நமக்கு அவ்வளோதான் அபார்ஷன் பண்ணிடணும்னு சொன்ன உடனே ரொம்ப வருத்தமாக போச்சு. ஆனாலும் வேறு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். அதுக்கு மேலே வச்சுருந்தா மதருக்கு வந்துட்டு நல்லது இல்லை அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து அதை டாக்டரை வந்து அதை அபார்ஷன் பண்ணிட்டாங்க. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. ஏன்னா நமக்கு நிறைய சந்தோஷங்கள் நடந்து ஏதாவது 1-2 வந்து இந்த மாதிரி நடந்துன்னு வச்சுங்களேன், அது நம்ம வந்து சாதாரணமாக சரி ஓகே அப்படி அடுத்தது நமக்கு எப்படியும் நிறைய சந்தோஷங்கள் வந்து இதுவும் சேர்ந்து நடக்கும்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் நமக்கு நடந்தது எல்லாமே அவ்வளோ துன்பம், அவ்வளோ மனவேதனை, அவ்வளோ வலின்றதுனால நம்மளால் இதையும் தாங்க முடியல. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை தாண்டி தான் நம்ம வந்தோம் அந்த சமயத்தில். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் இப்போ பதிவு பண்ணுறேன். அதை விட ஒரு பெரிய வழி என்னென்னா, அந்த சமயத்தில் வந்து நமக்கு சப்போர்ட்டிவ் கூட ஒரு ஆள் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்களே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இருந்துக்கிட்டது. அது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஆகிடுச்சு. இவங்க வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்கிறது, எனக்கு ஆஃபீஸ் வேலை வந்து எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் அப்படியே நிற்குது. அவங்களுக்கு வந்து முடியல, ஒரு ஆள் வந்து சப்போர்ட் பண்ணணும், ஆனால் யாரும் ஆள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை இப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. அதெல்லாம் சொன்னால் புரியாது. சிலர் யாரெல்லாம் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி நமக்கு ஒரு வேதனை, ஒரு துன்பம் நடக்கும்போது பக்கத்தில் ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறோம்ல, அதுதாங்க ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இழப்பையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் இருந்தாலும் நம்பிக்கையோட ஒரு நாளும் நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். சரி ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும், நம்மளால் முடியும், நம்ம வந்து இன்னும் சந்தோஷமாக இருப்போம், இன்னும் நிறைய பேருக்கு வந்து நம்மளால் வந்து என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நம்ம பண்ணுவோம், கடவுள் வந்து நமக்கு கண்டிப்பாக நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கையோடுங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி துன்பங்களை தாண்டி வர்றதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்குங்க. ஆனால் அதை நாங்கள் தாண்டிட்டோன்றதுக்காக தான் சொல்ல வரேன்.